நடிகை குஷ்புவின் மகளுக்கு ஆதரவா ராதிகா சரத்குமார் போட்ட பதிவு தான் இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? நடிகை குஷ்புவின் மகள் அவந்திகாவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் கோவாவுல வச்சு குடும்பத்தினர் முன்னாடி பிரம்மாண்டமா திருமணம் நடந்து முடிஞ்சதுங்க. இந்த திருமணம் முடிஞ்சதுல இருந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. குறிப்பா நடிகை குஷ்புவின் மகள்களின் உடல் எடை குறைப்பா இருக்கட்டும், 2வது மகள் பார்க்க திருநங்கை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த நடிகை குஷ்பு வந்து ஒரு பதிவு போட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நடிகை குஷ்புவுக்கு ஆதரவா ராதிகா சரத்குமார் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல மனசு நிறைய அவ்ளோ கோவம் இருக்கு. ஒருத்தன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு லைக்ஸ்க்காகவும், பப்ளிசிட்டிக்காகவும் அவன் செய்ற கேவலமான, கோழைத்தனமான வேலைய நெனச்சா அவ்ளோ ஆத்திரம் வருது. ஆனா, அவன் பேர சொல்ல நான் விரும்பல. ஆனா, இத பத்தி பேசாம இருந்தேன் அப்டின்னா, அம்மாவா, தோழியா, சக மனுஷியா, சமுதாயத்துல ஒரு குரலா தோத்துட்டேன்னு அர்த்தம். பேச்சுரிமை அப்படிங்கிறது மத்தவங்கள கொடுமைப்படுத்துறது கிடையாது. விமர்சனம் பண்றது வேற, மிருகத்தனமா நடந்துக்கிறது வேற. காமெடி அப்படிங்கிறது மத்தவங்கள அசிங்கப்படுத்துறது கிடையாது. ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களோட பொண்ணுங்கள வச்சு நக்கல் பண்றது காமெடி கிடையாது. இது கோலத்தனம். பெரிய சாதனை ஒண்ணும் கிடையாது. பார்க்கறதுக்கு அழகா இல்ல அப்படிங்கிறது ஒரு தோல்வி கிடையாது. குணம் தான் எல்லாமே. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. வியூஸ்க்காகவும், லைக்ஸ்க்காகவும் மனுஷத்தன்மைய அடகு வைக்க முடியாது. நான் குஷ்புவுடைய மகள்களுக்கு துணையா நிப்பேன். ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற இந்த விஷயத்த வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு பெண்ண விமர்சிக்கலாம், அவங்களுடைய கருத்துக்கள எதிர்க்கலாம். ஆனா, அவளுடைய குழந்தைகள கேலி செய்வது எந்த வகையிலும் நாகரீகம் கிடையாது. ஒரு பெண்ண எதிர்க்க துணிவில்லாதவன், அவளுடைய குழந்தைகள கேலி பண்றான். அது விமர்சனமும் கிடையாது, நகைச்சுவையும் கிடையாது. ஒரு சமூகத்தோட ஒழுக்க தோல்வி. நாகரீகம் அப்படிங்கிறது பலவீனமானவர்கள காயப்படுத்துறது கிடையாது. அவங்கள பாதுகாப்பது. இந்த வகையில மௌனமா இருப்பதும், உடந்தையா இருக்கிறதுக்கு சமம் தான். ஒரு தாயோட இதயத்த காயப்படுத்துவதற்காக, குழந்தைகள ஆயுதமா பயன்படுத்தும் மனநிலை, நாகரிக சமுதாயத்திற்கு ஒரு அவமானம் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.